தமிழ்நாட்டு மக்கள், நீங்க கட்சி சொன்னீங்க, எனக்கு என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டு மக்கள்ல நீங்க சொன்ன மாதிரி பெரும்பாலானவர்கள் பெரியாரை ஏற்றுக்கொள்கிறார்கள், பெரியாரை பற்றி விமர்சனம் செய்ய மாட்டாங்கன்னு சொன்னீங்க. ஆனா குறிப்பிட்ட சதவீதத்தினர் பெரியாருக்கு எதிராகவும் இருப்பாங்கல்ல தமிழ்நாட்டில். இல்லை, ஒரு சிறு விகிதத்தினர் மட்டும்தான் அவங்க இருக்கிறாங்க. அவர்களில் கூட நீங்கள் பார்ப்பனர்களே கூட எடுத்துட்டிங்கன்னா, அந்த 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 காலகட்டத்தில் எடுத்துட்டிங்கன்னா, பார்ப்பனர்களில் கூட அதிகாரத்தை நோக்கி இருக்கக்கூடியவர்கள், அதிகார சுவை கண்டவர்கள், லாபம் கண்டவர்கள், அவர்கள் தான் பெரியாருக்கு எதிரான வன்மத்தை பண்ணுவாங்க. சாமானிய பார்ப்பனர்களுக்கு பெரியாருடைய கருத்துக்கள் உதவி புரிந்தன. பெரியார் இந்த கருத்துக்களையும் இந்த இந்த மூட நம்பிக்கைகளை எதிர்த்து பேசலை அப்படின்னால இவர் வந்து கோவிலுக்குள்ளே இருந்திருப்பாங்க, அக்ரஹாரத்துக்குள்ளே முடங்கி போயிருப்பாங்க. பெண்கள், பார்ப்பன பெண்கள் மற்ற பெண்களோட கடுமையாக ஒடுக்கப்பட்டவங்க. அவங்களோட விதவை சின்ன வயசுல கல்யாணம் பண்ணுவாங்க, 6-7 வயசுல கல்யாணம் பண்ணுவாங்க. கணவன் இறந்து போயிட்டாங்கன்னா 8 வயசு 10 வயசுலேருந்து மொட்டை அடித்து கொண்டு போய் அவர்களை வந்து வீட்டில் ஒதுக்கி வைப்பாங்க. அந்த குழந்தையாக இருக்கும் பொழுதே சாகரம் வரைக்கும் அந்த கொடுமைகள்லாம் இருந்தது. அவங்க பள்ளிக்கு போகக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, வெளியில் வரக்கூடாது, அக்ரஹாரத்துக்கு வெளியே போகக்கூடாது, அடுத்த ஆண்களிடம் பேசக்கூடாது, இப்படின்னு பல கட்டுப்பாடுகளை அந்த சமூகம் வைத்திருந்தது. இன்றைக்கி அந்த சமூகத்தில் வந்து பெண்கள் எத்தனை பேர் வெளியே வந்திருக்கிறாங்க, கல்லூரிக்கு போயிருக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, சயின்டிஸ்ட் ஆகுறாங்க. இப்போ நீங்கள் பேங்க்கில் வேலை செய்கிறாங்க, அரசு நிறுவனங்கள் வேலை செய்கிறாங்க. இதுக்கான மூல ஆதாரங்கள் எங்கே இருக்குது? பெரியாரிடம் தான் இருக்குது. பார்ப்பனர்களுடைய தலைவர்கள் யாருமே பார்ப்பன பெண்கள் படிக்கணும்னோ, வேலைக்கு போகணும்னோ, வீட்டை விட்டு வெளியே வரணும்னோ, விதவை திருமணம் மறுமணம் செய்யணும்னோ சொல்லவே இல்லை. அப்படி ஒரு போராட்டத்தை நடத்தவே இல்லை. அவர்களுக்கும் சேர்த்து பேசியவர் தான் பெரியார். அதனால் அந்த தரப்பில் இது ஜனநாயகமாக புரிந்து கொண்டவர்களும் கணிசமான பேர் இருக்கிறாங்க. நீங்கள் அதிகாரத்தோடு இணைகிறாங்கல்ல, போய் அங்கே பொறி சாப்பிடணும்னு சொல்லக்கூடிய ஆள் இருக்காங்க, மேலே போய் பண்ணணும்னு நினைக்கிற ஆட்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் தான் பெரியாருக்கு எதிராக பேசியவர்கள். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, என்ன பிரச்சனைனா அவங்ககிட்ட பத்திரிகைகள் இருந்தது. இப்போ சோ ராமசாமி இருக்கிறாரு, அன்றைய இந்து பத்திரிகை இருந்தது, அன்றைய ஆனந்த விகடன் இருந்தது. இவர்கள் எல்லாமே பார்ப்பனர்களோட குடும்பங்களாக நடத்தப்பட்டது. பணக்காரர்கள், அதிகாரத்துக்கு ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. அவங்களுக்கு ராஜாஜி பதவியில் இருந்தால் அவங்களுக்கு லாபம். அதுதான் அந்த அரசியல். அப்போ ராஜாஜிக்கு எதிராக இருக்கிறது யார்? பெரியார். ராஜாஜியின் அரசியலை எதிர்ப்பவர் யார்? பெரியார். ராஜாஜி என்ன பண்ணுறாரு? பெரியாருக்கு எதிரான அரசியலை, மதவாத அரசியலை, சனாதன அரசியல் நடத்துகிறார். இதுதான் அந்த அந்த ஈக்குவேஷன்ஸ். அதில் அப்போ ராஜாஜியை நான் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய பார்ப்பன கூட்டம் அங்கே இருக்குது.